வணக்கம், என் பேர் சுதந்திரா. நாங்கள் STS பயோசர்வர் அப்படின்ற கம்பெனியை ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். இது எங்கே இருக்குன்னா, சித்தலிங்கமடம் கிராமம், திருவண்ணூர் தாலுக்கா, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது நானும் என்னுடைய பார்ட்னர் தனி சுபிதாவும் சேர்ந்து இதை ரன் பண்ணிகிட்ருக்கோம். கம்பெனி என்ன பேஸ் பண்ணியிருக்குன்னா, பயோடிகிரேடபிள் ப்ராடக்ட்ஸ், அதாவது அக்ரிகல்ச்சர் பை ப்ராடக்ட்ஸ்லேருந்து நம்ம வந்து டிஸ்போசபிள் பிளேட்ஸு, பவுல், ஸ்பூன் இதெல்லாம் வந்து நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லாத, கெமிக்கல்ஸு எதுவுமே ஆட் பண்ணாமல் இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். இதை பற்றி தான் நாங்கள் வந்து இப்போ பேச போகிறேன். எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நான் வந்து சித்தலிங்கமடம் கிராமத்தில் ஒரு பெரிய விவசாய குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். என்னுடைய அப்பா பானுகோபன், அம்மா வந்து தமிழரசி. எனக்கு 2 தம்பிங்க இருக்காங்க. பெரிய தம்பி லெதர் பிஸ்னஸ் பண்ணுறான், சின்ன தம்பி வந்து கத்தார் ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நான் படித்ததெல்லாம் திருக்கோவிலூரும் திருவண்ணாமலையிலையும் ஸ்கூலிங் முடித்தேன். தென் காலேஜ் வந்து MBA வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி நான் வந்து சென்னை வந்து செட்டில் ஆயாச்சு. MBA HR முடித்ததுனால HR லைன்லேயே தான் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே நான் HR மேனேஜராக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பிஸ்னஸுக்கே வந்திருப்பேன். என்னுடைய ஹஸ்பண்ட் இல்லை, அவர் பாஸ்டவே. என்னுடைய பையனை வந்து நான் வந்து வளர்த்து ஆளாக்கி இப்போ நல்ல பொசிஷன்லேயே அவனும் இருக்கிறான். இந்த கம்பெனி எப்படி வந்து நாங்கள் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லணும்னா, கோவிட் தான் எங்களுக்கு இது மெயின் காரணமாக இருந்தது. கோவிட் இருக்கும்போது எல்லாமே ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆஃப்டர் எ லாங் இயர்ஸ்க்கு அப்புறம் நான் என்னுடைய ஊருக்கு நான் பார்க்க போனேன். அங்கே என்னென்னா, விவசாயங்கள்லாம் வந்து நிறைய வந்து இயற்கை உரங்கள் பயன்படுத்துறதுக்கு பதிலாக யூரியா அந்த மாதிரி நிறையா கெமிக்கல்ஸ் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் பேசிக்காக வந்து அக்ரிகல்ச்சர் குடும்பத்துலேருந்து வந்ததுனால எனக்கு வந்து சின்ன வயசில் எனக்கு நல்லா தெரியும். எங்கள் வீட்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 இயர்ஸ் ஏக்கர் நிலம் இருக்குது. அட் த சேம் டைம் நிறைய மாடு, 50 மாடுக்கிட்ட இருந்தது. ஸோ இப்போல்லாம் எதுவுமே கிடையாது மாடு. ஏன்னா மாடு பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து உரங்கள்லாம் எடுப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த இல்லாததுனால தான் அவங்க வந்து இந்த இயற்கை உரத்தை யூஸ் பண்ணாமல் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிட்டி லைஃப்பை பார்த்தோம்னா ஃபுல்லாக பொல்யூஷன். ஆஃபீஸ் போகும்போது அப்படி நான் வந்து போகும்போது ஃபுல்லாக எல்லாம் பொல்யூட்டடாக இருக்கும். லேண்டு பொல்யூட்டடாக இருக்கும், எல்லாமே பொல்யூட்டடாக இருக்கும். யூஸ் பண்ணிவிட்டு த்ரோ பண்ணுற அந்த பேப்பர்ஸ், பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து ஆடு மாடு, இங்கே இருக்க நாய்ங்க எல்லாமே சாப்பிடும். இதெல்லாம் நான் பார்த்து நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். அங்கே போனால் சிட்டியில் தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா அங்கே கிராமத்துலேயும் அப்படி தான் இருக்குது. யாருமே வந்து மாடுங்களை வளர்க்குறதே கிடையாது. அதனால வந்து அந்த அக்ரிகல்ச்சர் பை ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது வைக்கோல், கரும்பு சோலை இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதெல்லாம் யூஸ் பண்ணால் தானே வந்து உரங்கள் வந்து அதை மக்கி உரமாகும். அதுவும் கிடையாது. இந்த பை ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வேஸ்ட் ஆகுது, எதுவும் யூஸ் பண்ணாமல் அப்படியே வந்து போடுறாங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி யோசித்து இந்த மாதிரியான ப்ராடக்டை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிது. அந்த அக்ரிகல்ச்சர் பை ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நான் ஒரு சில ஆர்டிகல்ஸ்லாம் படிச்சுட்டு இருந்தேன். நார்த் சைடில் வந்து நெல் அதெல்லாம் அந்த மாதிரியான பயிர் விளைஞ்சதுக்கப்புறம் அதை அப்படியே கொளுத்தி விட்டுருவாங்களாம். ஸோ அது வந்து ஏர் பொல்யூஷன், அது இல்லாமல் லேண்டு பொல்யூஷனும் ஏற்படுத்துது. எப்படி லேண்ட் பொல்யூஷன் ஏற்படுத்துறது இல்லாமல் லேண்டில் இருக்க நுண்ணுயிர்கள்லாம் வந்து இறந்து போயிடுது. அதுக்காக சில பேர்லாம் வந்து நுண்ணுயிர்லாம் வந்து போடுறதுக்காக அதுக்கு தனியாக கெமிக்கல்ஸு, இந்த அசோஸ்பைரிலம் அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து திருப்பியும் வந்து அதெல்லாம் வந்து போட்டு திருப்பி பயிர் வைக்கிறாங்க. அதில் இருக்க எர்த்வாமும் போயிடும், மைக்ரோம்ஸும் போயிடும், எல்லாமே போயிடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்னை ரொம்ப வந்து யோசிக்க வச்சுது. ஸோ லேண்டும் அங்கே பொல்யூஷன், அக்ரிகல்ச்சர் சைடில் பார்த்தீங்கன்னா லேண்டும் பொல்யூஷன் ஆகிட்டு இருக்கு. இங்கே சிட்டி சைடில் பார்த்தா ஃபுல்லாக வந்து எல்லாமே பொல்யூட்டடாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு மாற்று வழியாக தான் நான் வந்து இந்த ப்ராடக்டை வந்து நாங்கள் வந்து தயாரிக்கிறோம். எப்படின்னா யோசிச்சுட்டே இருந்தோம். ஸோ நிறைய நெட்ஸில் வந்து நிறையா தேடிட்டு இருந்தேன். இதை பற்றியான ரிலேட்டடான திங்ஸ் எல்லாம் வந்து தேடிட்டு இருந்தேன். ஏதாவது இதுக்கு மாற்று வழி கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ட்டு. மெயினாக பார்த்தோம்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுற அந்த
கப்ஸு, டீ கப்பு, அப்புறம் வந்து டிஸ்போசபிள் அந்த பிளேட்ஸு, இதெல்லாம் வந்து வேக்ஸ் கோட்டட் பேப்பர்ஸு. இந்த பேப்பர்லாம் வந்து உங்களுக்கே தெரியும் சிட்டியில் வந்து எப்படி வந்து அது வந்து டிஸ்போஸ் பண்ணுறாங்கன்னுட்டு. அது எங்கேயா வெளியில் இருந்தாலும் அங்கே இருக்க நாய் மாடு அந்த மாதிரிலாம் எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு அது வந்து ரொம்ப நோயோட இருக்கிறத நான் வந்து நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த அந்த இதெல்லாம் வந்து எப்படி வந்து மாற்றணும், எப்படி வந்து நம்மளால வந்து நேச்சருக்கும் சரி மனுஷங்களுக்கும் சரி இந்த மற்ற உயிரினங்களுக்கும் சரி பாதிப்பு இல்லாமல் எப்படி இந்த மாதிரி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நெட்டில் வந்து நான் பார்த்தேன். இதனுடைய மிஷன்ஸ் வந்து கோயம்புத்தூரில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு ஸோ மிஷினை ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு எவ்வளோ ஆகும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. தென் வந்து பிஸ்னஸை பற்றி ஒன்றும் தெரியாது, மேனுஃபேக்சரை பற்றி ஒன்றும் தெரியாது. ஏன்னா ஃபுல்லாக நான் வந்து ஹெச்ஆர் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிட்டேன். ஹெச்ஆர் மேனேஜராக இருந்தால் கூட ஆளுங்களை ரெக்ரூட் பண்ண தெரியும், அவங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுக்க தெரியும், அந்த மாதிரி தெரியுமே ஒழிய மேனுஃபேக்சர் ரிலேட்டடாக எதுவுமே எனக்கு தெரியாது. என்னுடைய பார்ட்னருமே வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறதுனால அவங்களுக்குமே வந்து மேனுஃபேக்சர் ரிலேட்டடாக எதுவுமே தெரியாது. ஸோ அதை பற்றி நாங்கள் வந்து திருப்பியும் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தோம். இதனுடைய ப்ராஜெக்டை வந்து கிட்டத்தட்ட 1 இயராக நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே சென்னையில் இருக்க கிண்டி எம்எஸ்எம்ஏ ஆஃபீஸ்க்கு ஃபஸ்ட்டு போனோம். போயிட்டு கேட்டோடனே நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. நிஜமாக ஆச்சரியமாக இருந்தது. ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் வந்து இப்படி வந்து உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. எங்க உட்கார வச்சிருவாங்கல்ல ஏதாவது பண்ணுவாங்க அப்படிதான் நினைச்சிட்டு தான் நாங்க போனோம். ஒண்ணுமே தெரியாது. சரி போய் பார்த்துட்டு வரலாமே, ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் காட்டணும். நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டாங்க, நீங்க எங்க வந்து பண்ண போறீங்க, இந்த யூனிட் எங்க ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்க வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், ஏன்னா வந்து அக்ரி ரிலேட்டடான இது வந்து பை ப்ராடக்ட்ஸ்ன்றதுனால சென்னையில எதுவுமே கிடைக்காது அதனுடைய ரா மெட்டீரியல்ஸ். ஸோ நம்ம வந்து என்னுடைய நேட்டிவ் வந்து சித்தலைங்கமடன்றதுனால நாங்கள் அங்கேயே வந்து பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம் முன்னாடியே. ஸோ அதனால அவங்கக்கிட்ட வந்து சொன்னோம், இந்த மாதிரி விழுப்புரத்தில் தாங்க நாங்கள் பண்ண போகிறோம், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம். அப்படியான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, விழுப்புரம் டிக் ஆஃபீஸுக்கு அவங்க வந்து எங்களை வந்து கைட் பண்ணாங்க. அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கைட் பண்ணாங்க. இந்த ஸ்கீமில் போடுங்க, இந்த ஸ்கீமில் போடுங்க, நீங்கள் 2 பேர் பார்ட்னர்ஷிப் அப்படின்றதுனால நீட்ஸில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கைட் பண்ணிட்டு எங்களை வந்து அங்கே விழுப்புரம் டிக் ஆஃபீஸுக்கு போக சொன்னாங்க. நாங்களுமே அங்கே போனோம். அங்கேயும் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. வெயிட் கூட பண்ண வைக்கல. ஸோ வந்தோடனே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதுக்கான எல்லாமே வந்து அவங்க வந்து சொன்னாங்க. ப்ராஜெக்டை பார்த்ததுமே ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு சரி நீங்கள் லோனுக்கு அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. லோனு எங்க நான் சரி இதுவுமே நம்ம சைடில் இருக்க, அதாவது எங்கள் ஊர் சைடில் இருக்கிற பேங்க்ல தான் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போய் அப்ரோச் பண்ணோம். பட் அங்கே வந்து அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏன்னா அது வந்து நேஷனலைஸ்ட் பேங்க் இல்லை. ஸோ அதனால வந்து இல்லை, இது நேஷனலைஸ்ட் பேங்க் தான் தருவாங்க, நீங்கள் வந்து வெளியில் எங்கேயா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவே 1 மாதம் ஆயிடுச்சு இந்த மாதிரி லோனுக்கு பண்ணுறதுக்கு. சரி இங்கே சென்னையாக வந்து கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏற்கனவே இருந்த எங்களுடைய அக்கௌண்ட் ஏற்கனவே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த பேங்க்ல நாங்கள் வந்து கேட்கும்போது அது நேஷனலைஸ்ட் பேங்க் தான். ஸோ அங்கேயே என்ன பண்ணாங்க, ஓகே மேடம் நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் இங்கே ரெசிடென்ஸ் இருக்கிறதுனால இங்கே பண்ணலாம், நீங்கள் அங்கே யூனிட் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து அங்கே வெரிஃபை பண்ணிட்டு நாங்கள் உங்களுக்கு லோன் தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அண்ட் தென் லோனும் கிளியர் ஆயிடுச்சு, நமக்கு மிஷினும் வந்தாச்சு. எங்களுக்கு வந்து தான் மேனுஃபேக்சரை பற்றி எதுவும் தெரியாதுல்ல. ஸோ நாங்கள் கரண்ட்டை பற்றி யோசிக்கவே இல்லை. அங்கே ஏற்கனவே கட்டடம் இருந்தது வீட்டில், அதாவது நிலத்துக்கு நடுவில் தான் ஒரு கட்டடம் இருந்தது. அது வேற ஒரு பர்பஸ்க்காக அங்கே கட்டியிருந்தாங்க. எங்கள் தம்பிங்க வந்து ஓகேக்கா நீங்கள் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து எங்களுக்கு சொல்லிட்டாங்க. அங்கே போனால் இது 3 ஃபேஸில் தான் ஒர்க் ஆகும், அங்கே வந்து சிங்கிள் ஃபேஸில் தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான மோட்டார்ஸ் தான் அங்கே இருக்குது. நோ கமர்ஷியல், ஒரு இது கூட கமர்ஷியல் கிடையாது. திருப்பி போய் நாங்கள் இபியில் போயிட்டு அப்ரோச் பண்ணோம். இபியில் சொன்னோடனே இல்லை, இவ்வளோ கரண்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது, அங்கே தனியாக தான் லைன் கொடுக்கணும், தனியாக தான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இபிலே நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. எங்களுக்கு நிஜமாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இபியில் வந்து உடனே ப்ராசஸ்லாம் பண்ணி, அதுவும் எப்படியும் அவங்களோட ப்ராசஸ் டைம் லேட் ஆச்சு. ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மரே அங்கேயும் வச்சாச்சு, பக்கத்துலேயும் வச்சாச்சு. ஸோ அது கொடுக்கறதுக்கு ஒரு 3 months ஆயிடுச்சு. இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு தென் வந்து மிஷினும் வந்தாச்சு. மிஷின் வந்துட்டதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து எப்படி வந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல.
ஏன்னா ரா மெட்டீரியல் கலக்கணும், தென் வந்து இது பண்ணணும். அதனுடைய ப்ராசஸ், அதாவது அதை நாங்கள் வந்து ட்ரையல் அண்ட் எரரில் தான் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 months 3 months கிட்ட ட்ரையல் அண்ட் எரர் தான். ஃபுல்லாக வேஸ்டேஜ் தான். வீட்டில் பார்த்தா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். நீங்கள் வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வீட்லையுமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் எங்களுடைய மன உறுதினால சரி இல்லை நம்ம வந்து தொடங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இருக்கு அந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி நாங்க வந்து இதை யோசிச்சு நல்ல முடிவு பண்ணி தான் இதுக்கு வந்து இந்த பிஸ்னஸுக்கே இறங்கணும். அதனால யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து செய்ய ஆரம்பிச்சோம். 2 பேரும் ரொம்ப ட்ரை பண்ணி நல்ல ப்ராடக்ட்டும் நல்லா அழகா வந்துருச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் நாங்க பண்ணது வந்து என்னன்னா தவுட்ல தான் பண்ணோம், ரைஸ் பிராண்ட்ல தான். ரைஸ் நல்லா அழகா நல்ல கப் அண்ட் பவுல் அண்ட் ஸ்பூன் தான் வந்தது. நல்லா அழகா இருந்தது. எங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து ஆடிட்டர்கிட்ட காட்டினோம். அவர் வந்து நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் வந்து அவர் வந்து சில இனோவேட்டிவ் ஐடியாஸ்லாம் அவரும் கொடுத்தாரு. ஸோ நாங்கள் வந்து யோசிச்சுட்டு நிறைய ரா மெட்டீரியல் இருக்கு. என்ன மாதிரினா கடலை தொழும்பு இருக்கு, கரும்பு சக்கை, கரும்பு சோலை, அதுக்கப்புறம் நிறைய ரா மெட்டீரியல் வந்து நான் அதாவது அக்ரிகல்ச்சர் பை ப்ராடக்டாக நமக்கு கிடைக்கிறத வந்து நான் பார்த்தேன். ஸோ அதுலேருந்து ஃபஸ்ட்டு பேடி ஸ்டாலில் தான் நாங்கள் வந்து போட்டோடனே அதுவும் அழகாக இருந்தது, நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. யாருமே வந்து இது வந்து யூஸ் அண்ட் த்ரோனே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நல்ல அழகான பேட்டர்னோட நல்லா இருந்தது. தென் திருப்பியும் அடுத்த R&D நெக்ஸ்ட் வந்து கரும்பு சக்கை, அப்புறம் கரும்பு சோலை, இதில் போட ஆரம்பித்தோம். அது வந்து வேறு கலரில், அப்போ கலர்ஸ் எல்லாம் வேறு வர ஆரம்பிச்சுது, வேறு பேட்டர்ன் வர ஆரம்பிச்சுது. தென் வந்து கடலை தொழும்பு, அதுவுமே வந்து நல்லா அழகாக டாட்டாக போட்டு நல்லா அழகான ஒரு கலரை கொடுத்தது அது. அதுக்கப்புறம் வாழை இலையில் பண்ணும்போது நல்லா க்ரீனிஷாக நல்லா இருந்தது. ஸோ இப்படி நாங்கள் வந்து ஒன்று ஒன்றா நாங்கள் வந்து பண்ண ஆரம்பித்தோம். ஒன்று R&D தான் இது வரைக்கும் பண்ணிட்டு ஸோ நல்லா வருது, எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் நல்லா வருது. ஸோ இதுக்கு வந்து என்ன மாதிரியான ரேஷியோஸில் நம்ம வந்து ரா மெட்டீரியலை கலக்கணும், தென் வந்து அது எப்படி வருது. ஸோ ஒன்று ஒன்றா நாங்கள் வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பித்தோம். அப்போ எல்லாமே ஓரளவுக்கு கைக்கூடி வந்தது. ஸோ இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ரா மெட்டீரியலில் நாங்கள் வந்து பண்ணுறோம். துளசி, தர்பை, இந்த மாதிரி வந்து அதுவும் நாங்கள் வந்து பார்க்கும்போது, அதாவது கோவிலுக்கு போகும்போது தான் நாங்கள் பார்த்தா துளசியில் நிறைய வந்து வெளியில் கொட்டி வச்சுருந்தாங்க. ஸோ ஏன் இதில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வந்துச்சு. சரி, அங்கேருந்து அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு பண்ணி பார்த்தோம். அது பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தது, நல்ல வாசனையாகவும் இருந்தது. அதே மாதிரி தர்ப புல், அங்கே பக்கத்தில் தர்ப புல் இருந்தது. ஸோ அதையும் என்ன பண்ணோம், நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு பண்ண ஆரம்பித்தோம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 ரா மெட்டீரியல் கிட்ட நாங்கள் வந்து பண்ணுறோம். தமிழ்நாட்டில் வந்து பண்ணுறாங்க, இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து யாரும் இவ்வளோ வெரைட்டி ஆஃப் ரா மெட்டீரியல் யாரும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. நாங்கள் வந்து ஒன்று ஒன்றா இனோவேட்டிவாக திங்க் பண்ணி இத்தனை ரா மெட்டீரியலில் எந்த மாதிரி கொடுத்தா எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டடி பண்ணி நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். இன்னும் மார்க்கெட்டிங்க்கு இறங்கலை. ஏன்னா நாங்கள் இன்னும் ப்ரொடக்ஷன் வந்து R&Dலே தான் இருக்குது, ப்ரொடக்ஷன் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா தான் நாங்கள் வந்து மார்க்கெட்டிங்க்கே இறங்க முடியும். இதை பார்த்தோன்னே எங்கள் வீட்டில் இருக்கவங்கலாம், இன்னும் நீங்கள் R&Dலே உட்காந்துருக்கீங்க, தொடர்ந்து கம்பெனி ஆரம்பித்து 6 மாதம் ஆயிடுச்சு, பட் இன்னும் நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ணலை, அவ்வளோ சம்பளத்தை விட்டுட்டு வந்து எதுக்கு இங்கே வந்து உட்காந்துட்ருக்கீங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வீட்லேயும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி நெகட்டிவாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு மனசு கஷ்டமாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. சரி பண்ணுவோம், நம்மளால் முடியும். பிஸ்னஸ் ஆரம்பித்தா உடனே வந்து ப்ராஃபிட்டை தான் எதிர்பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது இல்லையா. சரி, இல்லை இப்போ தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், எங்ககிட்ட வந்து இப்போ தான் ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்குது. ஸோ கஸ்டமரை வந்து எந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், எதெல்லாம் லைக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சு அது கலர்ஸ் வந்து எந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா கலர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நேச்சுரல் கலர்ஸ் என்னவோ, மெட்டீரியலோடைய நேச்சுரல் கலர்ஸ் என்னவோ அதுதான் ப்ராடக்ட்லேயும் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு ப்ரொடக்ஷன் பண்ணி நாங்கள் காட்டுவோம் எல்லார்ட்டையும். என்னுடைய சரௌண்டிங்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாத்தையும் பண்ணும்போது எல்லாருக்குமே நல்ல ஒப்பீனியன் கொடுத்தாங்க. அவங்களும் ஒரு சில ஐடியாஸும் கொடுத்தாங்க. சரி, இது நல்லா இருக்குது, இது இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு சில ஐடியாஸ்லாமும் கொடுத்தாங்க. ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து R&D வந்து இந்த மாதிரி போயிட்டு இருந்த பட்சத்துலேயே எங்களுக்கு வந்து மிஷின்ஸ்லாம் வந்து
அந்த அளவுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஹைட்ராலிக் மிஷின். என்னன்னா மிஷின் ஓட்ட தெரியும் அவ்வளோதான். பட் அதுக்கப்புறம் ஒரு 6 மாதமாக நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கோமே. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அந்த மிஷினுமே வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து ட்ரபிள் கொடுக்க ஆரம்பிச்சிது. எங்களுக்கு தெரியல, ஆக்சுவலி என்னன்னே தெரியல. என்ன மாதிரி அப்போது மிஷின் வாங்கின இடத்துல திருப்பி நாங்கள் கேட்டு என்ன மாதிரி சார், ஏன் சார் இந்த மாதிரி ஆகுது அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்டால் அவங்க வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி அப்புறம் அவங்களே வந்து ரெக்டிஃபை பண்ணிவிடுவாங்க. எரர் என்னவோ அதை ரெக்டிஃபை பண்ணிவிடுவாங்க. அது என்னென்னா நெட்டு லூஸ் ஆகுறது இந்த மாதிரி தான். அது எங்களுக்கு தெரியாது. ஸோ மிஷினாக நானும் அவளுமே எங்கள் பார்ட்னருமே சேர்ந்து அதை வந்து மிஷினை படிக்க ஆரம்பித்தோம். அடுத்தது ப்ராடக்டை படிக்கிறது இல்லாமல் மிஷினை வேறு படிக்க ஆரம்பித்தோம். அப்புறம் நாங்கள் மிஷின்ஸ் இருக்க ப்ராப்ளம் என்ன மாதிரி ப்ராப்ளம் வருது அதை ஒரு சைக்கிளாகவே வந்துச்சு. இந்த மிஷினு ப்ராப்ளம் கொடுத்ததுன்னா அடுத்த மிஷின் ப்ராப்ளம் கொடுக்கும், அடுத்த மிஷின் அது வந்து என்ன மாதிரி ப்ராப்ளம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி தென் வந்து அதை வந்து நாங்கள் வந்து நாங்களே ரெக்டிஃபை பண்ணுற அளவுக்கு நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம். ஓரளவுக்கு நாங்கள் R&Dயும் பண்ணி ப்ராடக்டையும் வந்து இது பண்ணிட்டோம். தென் வந்து மிஷினையும் நல்லா படித்து மிஷினை ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு, அதாவது மிஷினுடைய எரர்ஸை வந்து நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம். ப்ரொடக்ஷனுக்கு ரா மெட்டீரியல் தேவை. ஸோ நாங்கள் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே R&D தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ நிறைய வந்து நமக்கு தேவைப்படாது, ரா மெட்டீரியல் தேவைப்படாது. ஒரு 2 கிலோவோ 3 கிலோவோ வாங்கிட்டு வந்து நாங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தோம். பட் இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணோடனே இதுக்கு ரா மெட்டீரியல் நிறையா தேவைப்படுது. ஸோ ரா மெட்டீரியல் கலெக்ஷன் பண்ணணும். தென் என்னன்னா ரைஸ் பிரான், தென் பேடி ஸ்ட்ரா, அப்புறம் கரும்பு சக்கை, இது 3 தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணோம். நாங்கள் 10 ரா மெட்டீரியல் நான் பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்து இது அவைலபிளாக வந்து எங்கள் ஊரில் வந்து இது அவைலபிளாக இருக்கிறது வந்து இது 3ம் ரொம்ப பக்கத்துல எங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து என்னுடைய பார்ட்னர் இருக்காங்க இல்லையா, தனிஷ் சுபிதா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் போய் தேடுறாங்க. பக்கத்தில் ரைஸ் மில் இருக்கு, ரைஸ் மில்ல போயிட்டு நாங்கள் அப்ரோச் பண்ணோம். தென் வயல், அதாவது பேடி ஸ்டாவும் வந்து நமக்கு வந்து அடிக்கடிலாம் கிடைக்காது. அதாவது நெல் அறுத்து அந்த அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வைக்கோல் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கரும்பு சக்கையும் அடிக்கடி நமக்கு கிடைக்காது. எப்போ சம்மர் சீசன் வருதோ அந்த நேரத்துலையும், இல்லை வந்து ஆலையில, அதாவது பக்கத்துல ஆலைலாம் இருக்கு, அங்கேயே நாங்கள் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் தேவைப்படாதனால கொஞ்சம் தேவைப்பட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பக்கத்தில் இருக்க அந்த கரும்பு ஜூஸ் கடை இருக்கு இல்லையா, அங்கே நாங்கள் சொல்லி வச்சு அந்த எங்கள் பார்ட்னர் இருக்காங்க இல்லையா தனிஷ் சுபிதா, அவங்க தான் வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு நாங்கள் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறோம். இதில் என்னன்னா நான் வந்து ஃபுல் HR ரிலேட்டட், அட்மின் ரிலேட்டட் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்போஷர் கிடையாது, வெளியோட எக்ஸ்போஷர் கிடையாது. நான் வந்து ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணுவேன், தென் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணுவேன். ஸோ எப்படி இருக்கும் ஒரு கம்பெனி வந்து ஒரு ஆஃபீஸ் எப்படி இருக்கும், அதனோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், மற்ற என்னென்னலாம் இருக்கும் அந்த மாதிரியான ஒர்க் தான் நான் பண்ணியிருக்கேன். ஒரு ஒயிட் கலர் ஜாப் என்ன பண்ணுவாங்களோ அதுதான் பண்ணியிருக்கேன். பட் தனிஷ் சுபிதா வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ் ரிலேட்டடா இருக்கு, அந்த கம்பெனில ஒர்க் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பீப்புள் இன்ஃப்ளூயன்ஸ் நல்லா இருக்கு. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வெளியில போய் கலெக்ட் பண்றது, இல்லை வந்து வெளியில மற்ற எங்க கிடைக்கும், எங்க அவைலபிலிட்டி இருக்கு, யார்கிட்ட அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தேட ஆரம்பிச்சாங்க. இதுல எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது யாருன்னா என்னோட சித்தப்பா ரவிச்சந்திரன். அவங்க வந்து எங்க 2 பேரையும் கூட்டிட்டு இது என்ன எங்க அண்ணன் பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அவர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு இவங்க வந்து கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க, நம்ம ஊர்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. இன்னமும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அந்த டைம்ல வந்து ரா மெட்டீரியல் கூட ஃபோன் பண்ணி இங்க பாருங்க எங்க பிள்ளைங்க வருவாங்க, வந்தோடனே இவங்களுக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அவங்க சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால அவங்க வந்து சொல்லுவாங்க, நாங்கள் போயிட்டு பேசி அங்கேருந்து எடுத்துட்டு வருவோம். இத்தனைக்கும் பைக்லேயே தான் எல்லாமே நடக்கும். ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பார்த்தா மிஷின் கரண்ட். தென் நாங்கள் ஆரம்பிச்சது பார்த்தா சம்மர் சீசன்ல வந்து ஃபுல் லோடு எல்லாம் எடுத்துருவாங்க. எங்களுக்கு வோல்டேஜே வரவும் வராது, பாதி நேரம் கரண்ட் இருக்காது. உங்களுக்கே தெரியும் வில்லேஜ்ல வந்து பாதி நேரம் கரண்டே இருக்காதுன்னு. அதுவும் வந்து இது வந்து 3 ஃபேஸ்ல தான் ஒர்க் ஆகுமா, எங்களுக்கு அதுவுமே தெரியாம நாங்க மிஷினும் வாங்கிட்டோம். 3 ஃபேஸ் பாதி நேரம் இந்த பகல் டைம்ல 3 ஃபேஸா வரதும் கிடையாது, நைட்ல தான்.
நாங்கள் எங்கள் கம்பெனி இருக்கிறதோ அதாவது காட்டுக்கு நடுவில், அதாவது வயலுக்கு நடுவில் இருக்கோம். ஊர்லேயோ இல்லை மெயின் ரோட்லேயோ அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பிளேஸில் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கோம். இண்டஸ்ட்ரியல் சர்வீஸ் எடுத்துருக்கிறதுனால அவங்க வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அதில் ஒயர்மேன் வந்து ஐயனார் அண்ணா, அவங்க வந்து எந்த நேரத்தில் கால் பண்ணாலும் கரண்ட் சப்ளை எப்படி இருக்கு, இல்லை கரண்ட் வரலனா, இல்லை எங்கேயாவது யூஸ் போயிடுச்சுன்னா எது கேட்டாலும் அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஜேயும் அதே மாதிரி தான் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ லோடெல்லாம் ரொம்ப கம்மியாக வரும், வோல்டேஜ்லாம் ரொம்ப கம்மியாக வரும். கரண்ட் 3 ஃபேஸாக இருந்தாலும் எங்களால் வந்து மிஷினை ஓட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்போ அவங்களாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அது டிரான்ஸ்ஃபார்மர் எங்களுக்கு தனியாக டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருந்தாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து ஏதோ டாப்அப் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இது இண்டஸ்ட்ரியல் இது சார், இந்த மாதிரி இப்போ தான் நாங்கள் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கோம், தயவுசெய்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அந்த மாதிரி அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் வச்சோம்னா உடனே அவங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்படி எங்களுடைய வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு தென் வந்து சேல்ஸ் வந்து மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப வெளியில போய் நாங்கள் பண்ணாட்டாலும் அட்லீஸ்ட் எங்களுடைய வெப்சைட்டு, எங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இதில் தான் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேருந்து பார்த்து கால் பண்ணுறவங்களே வந்து நல்லா இருக்கு, கொஞ்சம் சாம்பிள் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தென் வந்து நாங்கள் வந்து சாம்பிள்ஸ் அனுப்பும் போதே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உடனே அவங்க வந்து பல்க் ஆர்டராக கொடுக்கும்போது எங்களால் சப்ளை பண்ண முடியாத சுச்சுவேஷனாக இருக்கும். ஏன்னா வந்து எங்களுடைய மிஷினுடைய கேவிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், மாஸ் ப்ரொடக்ஷன் கிடையாது இல்லையா. இது வந்து ரொம்ப குடிசைல் தொழில் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 500 பீஸ் எடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்போ இனிஷியல் ஸ்டேஜ், அதனால வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ அவங்க வந்து தனி சுபிதா வந்து அவங்களுடைய சர்க்கிள் எல்லாருக்குமே வந்து அனுப்பிவிட்டு அவங்களுடைய ரெஃபரன்ஸ் மூலமா நிறைய வந்து ஆரம்பிச்சுது. ப்ளஸ் நாங்கள் மிஷின் வாங்கின அந்த இடத்துல கூட அவங்களுமே வந்து ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ ரெஃபரன்ஸில் தான் ஓடிட்டு இருக்கு. இன்னும் வந்து மார்க்கெட்டிங் நாங்கள் ஃபுல் மார்க்கெட்டிங் இறங்கவே இல்லை. அந்த ரெஃபரன்ஸ்லேயே வந்து என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் இல்லாமல் மற்ற இடத்துலலாம் வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. ரெஃபரன்ஸ் மூலமாக தான் போயிட்டு இருந்தது. தென் வந்து அதுலேயே வந்து சாம்பிள் வாங்கினவங்க இவங்களாம் வந்து நிறையா வந்து ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் 2 பேர் தான் மிஷின்ஸ் ஓட்டிகிட்டு இருக்கோம், நாங்கள் 2 பேர் தான் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வந்து எங்களுக்கு வந்து டைம் பத்தலை. தென் வந்து இன்னொரு ஹெல்ப் தேவைப்பட்டது. ஸோ ஹையர் பண்ண ஆரம்பித்தோம். அங்கே இருக்க நேட்டிவ் பீப்புள்ஸே என்ன பண்ணோம், ஹையர் பண்ணோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக 2 பேர் ஹையர் பண்ணோம். அவங்களுக்கு நாங்கள் வந்து டீச் பண்ண ஆரம்பித்தோம். சரி எப்படி பண்ணணும், நாங்கள் என்னென்னலாம் லேர்ன் பண்ணோம், நாங்கள் என்னென்னலாம் வந்து பண்ணமோ, எப்படி வந்து மிஷின் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவங்களுக்கு டீச் பண்ண ஆரம்பித்தோம். டீச் பண்ணிவிட்டு அவங்களும் வந்து லேர்ன் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, ஒரு 1 வீக்லேயே அவங்களால வந்து லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சுது. நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். சுபிதா வந்து அவங்க வந்து ரா மெட்டீரியல் கலெக்ட் பண்ண வெளியில் போயிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தோம். சாம்பிள் வாங்கினவங்க 50 பீசஸ் 100 பீசஸ் அப்படி தான் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுக்கும்போது 1000, 2000, 5000 அந்த மாதிரி ஆரம்பிச்சதுனால அவங்க வந்து கேட்க ஆரம்பிச்சதுனால எங்களுக்கு வந்து ஸ்டாக் ஃபர்ஸ்ட் தேவைப்பட்டது. ஸ்டாக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சோம். சுபிதா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வெளியில போகும்போது அங்கே வந்து அவங்களுக்கு நிறைய பீப்புள் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட பேசும்போது ஸோ அவங்களுக்கு வந்து யாரெல்லாம் நேச்சர் விரும்பி அந்த மாதிரிலாம் வந்து ஆள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கக்கிட்ட எங்களுடைய ப்ராடக்டை வந்து காட்ட ஆரம்பித்தாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுமே வந்து ஆர்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நேராக போயிட்டு மார்க்கெட்டிங் ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த மாதிரி தான் அவங்க வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. தென் அதுவும் இல்லாமல் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் எங்களுடைய கம்பெனிக்குன்னு சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா இந்த மாதிரியெல்லாமே அவங்க வந்து எல்லாமே வந்து போட ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸில் வந்து நாலேஜ் இருந்ததுனால அவங்களால ஈஸியாக வந்து பீப்புளை வந்து எந்த மாதிரியான பீப்புளை வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, டைரெக்டாகவே வந்து மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் மார்க்கெட்டிங்கும் வந்து ஆன்லைன் மூலமாகவும் டோர் ஸ்டெப் மூலமாகவும் நான் அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, எங்களுக்கு வந்து நல்லாவே வந்து மூவ் ஆகுது, நல்லா ரீச், ப்ராடக்டும் ஓரளவுக்கு ரீச் ஆகிடுச்சு. என்ன மாதிரினா, நம்ம தமிழ்நாட்டில் ரீச் ஆகாட்டாலும் அட்லீஸ்ட்டு மெட்ரோபாலிட்டன் சிட்டி, அந்த காஸ்மோபாலிட்டன் சிட்டி, டெல்லி, மும்பை, கல்கட்டா, விசாகப்பட்டினம், ஹைதராபாத், இந்த பெங்களூர்,
இந்த மாதிரியான இடத்துக்குலாம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்மளுடைய ப்ராடக்ட்டு. எங்ககிட்ட வாங்கி ஃபாரினுக்கும் வந்து அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது சாம்பிள்ஸ் தான் அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து பொதுமக்கள்கிட்ட இன்னும் வந்து ரீச் ஆகலை. நாங்கள் எங்கே இப்போ பண்ணியிருக்கோன்னா கோவிலில் தான் ஆக்சுவலி வந்து போயிருக்கு. பழனி, அப்புறம் வந்து காசி, இந்த மாதிரியான கோவிலுக்கெல்லாம் வந்து இப்போ போயிட்டுருக்கு. காசியில் ஆக்சுவலி எதுக்காக எங்களுடைய ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா, இது வந்து பிரசாதத்துக்கெல்லாம் வாங்கலை. அங்கே வந்து கங்கா ரிவர் ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்கு. அதில் வந்து கங்காவில் வந்து நிறையா விளக்கு விடுவாங்களாம். ஸோ அந்த விளக்கு வந்து நீரில் விட்டால் கூட அது வந்து எந்த பாதிப்பும் கிடையாது. அது கரைஞ்சதுனால அங்கே இருக்க மீன், மற்ற உயிரினங்கள், அதாவது தண்ணியில் வாழ உயிரினங்களுக்குலாம் அது வந்து இரையாக இருக்கிறதுனால வாட்டர் பொல்யூஷன் வந்து அங்கே ஏற்படுத்தாது. அதுக்காகவே மெயினாக வந்து எங்களுடைய ப்ராடக்டை வந்து அவங்க வாங்கி அங்கே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பழனியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்தே அவங்க வந்து கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி உங்களோட ப்ராடக்ட் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க ஃபஸ்ட்டு. நாங்கள் சொன்னோம், நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் செக்டார், எங்களுக்கு வந்து டோனர்ஸ் வந்து வாங்கி தான் உங்களுக்கு கொடுத்தாங்க, எங்கிட்டேருந்து வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்தாங்க டோனர்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து யாராவது டோனர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிட்டோம். ஆனால் அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சதுனால இது வந்து நாங்கள் தேவஸ்தானத்துலேருந்து பஞ்சாமிர்தம் வந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுலை பற்றி அவங்க ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ யாராவது டோனர் இருந்தால் கூட நீங்கள் வந்து இதை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொன்னாங்க. லேட்டஸ்ட்டாக நாங்கள் வந்து கொடைக்கானல் போனோம். ஸோ கொடைக்கானல் போனோன்னா அங்கே இருக்க சாக்லேட் ஷாப்ஸு இதெல்லாம் வந்து சும்மா பார்த்துட்டு வரும்போதே அங்கே வந்து ஏற்கனவே தான் சுபிதாவுக்கு தான் மார்க்கெட்டிங்கில் நல்ல நாலேஜ் இருக்குல்ல. ஸோ அவங்க வந்து டேரெக்டாக போய் பேச ஆரம்பித்தாங்க. அது என்னென்னா, ஃபாயில் பேப்பரில் அது வந்து பிடிக்கவே முடியாது, ஹாட் சாக்லேட், அது பிடிக்கவே முடியாது நம்மளால். அந்த மாதிரி சூடாக இருக்கும், வளவலன்னு இருக்கிறதுனால அது கொட்டிக்கும். குழந்தைங்களால வந்து அது பிடிச்சி சாப்பிடவே முடியாது. அப்போ வந்து நாங்கள் எங்களுடைய ப்ராடக்டை போயிட்டு டேரெக்டாகவே போய் காட்டி, இது வந்து நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து யூஸ் ஆகாம பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் அங்கேயும் வந்து வாங்கிட்டாங்க. கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிளாஸ்டிக்ஸு இது மாதிரிலாம் யூஸ் பண்ணவே கூடாது. உங்களுக்கு நல்லா தெரியும், அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லையா. ஸோ இது வந்து தூக்கி போட்டோடனே மக்கிடுது, இல்லை வேறு ஏதாவது ஆடு, மாடு, இல்லை நாய் எல்லாமே வந்து சாப்பிட்றதுனால எந்த ஒரு உயிரினத்துக்குமே வந்து தீங்கில்லாதது அப்படின்னு அவங்க வந்து ஃபீல் பண்ணதுனால எங்களோட ப்ராடக்டை வந்து அவங்க வந்து வாங்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் வந்து எதை விரும்புகிறாங்க, சாட் ஐட்டம் உள்ள ஹோட்டல்ஸ்லாம் வந்து நாங்கள் காட்டி நாங்கள் எங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஆரம்பத்தில் எங்கள் வீட்டில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் R&Dலேயே பாதி நாள் போனதுனால என்னாச்சுன்னா, சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டாங்க. நீங்கள் இங்கே தேவையில்லாமல் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கீங்க, இந்த மாதிரியான பேச்சு தான் வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நாங்கள் வந்து எல்லா விஷயத்துலையுமே, ஈவன் ஃபினான்ஸு எல்லாமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான். ஏன்னா இருந்த எங்களோட சேவிங்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து போட்டாச்சு. இப்போ இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து மூவ் ஆரம்பிச்சுது. என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்னால், நாங்கள் இப்போ 4 ப்ராடக்ட் தான் எங்ககிட்ட கையில் இருக்குது. ஸோ என்னென்னா 5 இன்ச்சு பிளேட்டு, 7 இன்ச்சு பிளேட்டு, பவுல், ஸ்பூன், இவ்வளோதான் இருக்குது. இதுக்கப்புறம் எங்களுடைய ப்ராடக்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா ஆரம்பிச்சது வந்து பிளாஸ்டிக்கை வந்து இல்லாமல் இருக்கணும். ஸோ அதனால ப்ராடக்ட் எங்கே வந்து இன்னும் வந்து பிளாஸ்டிக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க மக்கள், எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, டிஸ்போசபிள் பிளாஸ்டிக்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா, அந்த கண்டெய்னர், அதாவது சாப்பாடுலாம் இது பண்ணுறாங்க இல்லையா, கண்டெய்னர் பாக்ஸு, ஃபுட்டுக்காக, அதாவது ஃபுட்டு வந்து வாங்குறாங்க இல்லைங்களா, அதில் வந்து பேப்பர்ஸு, பாலித்தீன் பேப்பரை கட்டி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம ஒழிக்கணும். அதுக்கு வந்து இப்போ வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பெரிய பாக்ஸஸ், ஸ்மால் பாக்ஸஸ், அப்புறம் வந்து ஸ்ட்ரா வந்து இது வரைக்கும் இன்னும் பேப்பரில் வருது. பேப்பரில் வந்தாலும் என்ன ஆகுதுன்னா, ஒரு 5 மினிட்ஸில் வந்து அது வந்து 5 மினிட்ஸ் கூட தாங்கலை. குழந்தைங்கலாம் இப்போ வந்து ஜூஸ் குடிக்கிறாங்களோ இல்லை இளநீர் குடிக்கிறாங்களோ, அது வந்து பேப்பரில் வந்துச்சுன்னா அந்த குடிக்க முடியுதுல, அது வந்து சோக்காகி அது வரவே வராது. ஸோ அந்த மாதிரி ஸ்பூனு இதெல்லாம் வந்து இன்னும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணணும். வில்லேஜில் வந்து நல்ல வேலை வாய்ப்பு, அதாவது லேடிஸ் வந்து படிச்சிருந்தா கூட அங்கே வந்து வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வயல் வேலைக்கு தான் போவாங்க. ஸோ அந்த வயல் வேலைக்கு போகாத சில பெண்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த மாதிரியான பெண்களுக்கு இதுதான் எங்களுடைய மெயின் கோல்.
இன்னும் நாங்கள் வந்து ப்ராடக்டை இன்க்ரீஸ் பண்ணி இந்த தமிழகம் மட்டும் இல்லை, இந்த இந்தியா மட்டும் இல்லை, இந்த உலகமே வந்து பிளாஸ்டிக் இல்லாமல் ஒரு நாடாக ஆக்கணும், ஒரு உலகமாக பிளாஸ்டிக் இல்லாத ஒரு உலகமாக ஆக்கணும் அப்படின்றது தான் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் இந்த வேர்ல்டுக்கு. நாங்கள் வந்து சிட்டிலே இருந்து நாங்கள் ஒர்க் பண்ணி இருந்தாலும் ஒரு வில் பவரோட தான் நாங்கள் வந்து ஒரு இந்த பிஸ்னஸே ஆரம்பித்தோம். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலுமே நாங்கள் வந்து அதை எதிர்த்து போராடி இப்போ வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிருக்கோம். இன்னும் நாங்கள் வந்து நல்லாவே ஸ்டேபிள் ஆகி ஒரு கம்பெனியை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துட்டு எங்களால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷனை வந்து இந்த வேர்ல்டுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் கொடுக்கணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். எங்களை மாதிரி யோசிக்கிறவங்க வந்து, அதாவது எங்களை மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து தயங்காமல் வாங்க. ஆனால் வில் பவரோட வாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்குற மாதிரி ஒரு மன உறுதியோட நீங்கள் பிஸ்னஸ் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். இந்த வாரம் ஃபுல்லாக நாங்கள் எப்படி ஜேர்னி பண்ணி வந்தோம், அதாவது இந்த பிஸ்னஸை வந்து எப்படி தொடங்கி எந்த அளவுக்கு நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு வந்து இப்போ வந்து நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். எங்களுடைய இந்த பயணம் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம்.